லவ் பண்ணிட்டு இருக்கிறவன் விஜய் சாரா லவ் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ரசிகர் நானு. அதனால விஜய் சார் என்னென்ன பண்ணாரோ அதுதான் கடந்த சில நாட்களாக நானும் பண்ணிட்டு வரேன். ஏன்னா நான் அவரோட ரசிகன். பாருங்க, துள்ளாத மனமும் துள்ளும் அந்த படத்துல இந்த கூலுன்னு செயின் போட்டுருப்பாரு. அதுல இருந்து நான் அவரோட ரசிகன். அதனாலதான் இந்த கூலுன்ற செயின் போட்டுட்டு இருக்கேன். அதனால நிறைய பேரு அதை தவறாக சித்தரிச்சு என்ன இப்ப நான் ஏதோ விஜய் சாருக்கு அகேன்ஸ்டா இருக்க முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. நான் விஜய் சாரோட ரசிகன். அதனால அவர் என்னென்ன செய்யறாரோ அவருடைய வசனங்கள் அதெல்லாம் பேசிதான் இன்னைக்கு நான் பிரபலமா இருந்துட்டு இருக்கேன். அதனால விஜய் சார், ஐ லவ் யூ. விஜய் சார், ஐ லவ் யூ. விஜய் சார், ஐ லவ் யூ. 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 அது என்ன இருக்கா இதுவா? தமிழ்ல சீரியஸா பேசிட்டு இருக்கோமா? நீங்க வளர்ந்து பண்றது இல்லையா? ஏன்னா பத்திரிகை நண்பர்கள் நமக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த லீடர் படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்ததுனால அந்த வெற்றியை இந்த நேரத்துல நீங்க தளபதி விஜய் அவர்கள் ஊர்வலம் போகும்போது அந்த வாட்டு பாட்டை தூக்கி அடிக்கிறது, தர்பூச தூக்கி அடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ற மாதிரி இங்க பண்ணாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல லீடரோட ரசிகர்கள், லெஜெண்டோட ரசிகர்கள் கட்டுக்கோப்போட இருக்கிறவங்க. பண்ற வேலையை இங்க பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஓகே, அது மட்டும் இல்ல இன்னைக்கு பாத்தீங்களா? இப்ப கூட பாருங்க, விஜய் சார் ஊர்வலம் போயிட்டு இருக்கும்போது போற மாதிரி அதே மாதிரி இங்க போடுறீங்க. இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் நீங்க விஜய் சாரோட ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள் மட்டும் அப்படி பண்ணுங்க. இதே லீடர் அவர்களுடைய லெஜெண்ட் அவருடைய ரசிகர்கள் கட்டுக்கோப்பா இருக்கும். லீடர் ஜூஸ் குடுத்துடா. பாக்குனா மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்திருக்கிற இந்த லீடர் படம் பெரிய ஹிட்டா இருக்கு. 3 வாரத்தை தாண்டி அப்படின்னாக்க இப்ப என்னை தூக்குறது விட்டது எல்லாமே என்னோட அவங்க ஏதோ ஆர்வத்துல பண்றாங்க. ஏன்னா இடம் பொருள் எவ்வளவு இருக்கு, நல்லா இருக்கும்போது வாழக்கூடாது. இவங்க என்ன காலி பண்றதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். தூக்காதீங்க. எப்பவுமே லீடர் லெஜெண்ட் அவர்களுடைய நிழல்தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கு. அதற்கு காரணம் லெஜெண்ட் அவர்கள் எப்படி புரட்சி தலைவர் எப்படி அந்த பாதையில் வந்தாரோ அதே மாதிரி மக்களுக்கு நல்லது செய்யணும், ரசிகர்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட உள்ளவர் தான் புரட்சி நாயகன் லெஜெண்ட் அவர்கள். அதனால தம்பி நீ மிஸ்ல அடிச்சுட்டே இருக்குது விஜய் சாரோட தொண்டரும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்க போறாங்க. இது லெஜெண்ட் இல்ல இல்ல சார், நீங்க சொல்றது வாஸ்தவமா. ஆனால் அந்த வாட்டர் மெலனுக்கு எனக்கு எது சம்பந்தம் இல்லை. ஆனால் அந்த தம்பி அவனோட முயற்சினால ஏதோ ஒன்று பண்ணி
இப்ப ஏங்க அவனை வளர்த்து விட்டது யார்? நீங்க தானே, நீங்க தானே. உங்களுக்கே தெரியுது அவன் ஏதோ ஒண்ணு பண்றான், அதனால நீங்களே ஏதோ ஒண்ணு சொல்லி வளர்த்து விட்டு இப்ப குத்துதே குறையுதுன்னு அவன் என்ன பண்ணுவான்? இப்பவும் சொல்றான், அந்த தம்பி நல்லது பண்றானோ கெட்டது பண்றானோ ரெண்டாவது பட்சம். ஆனால் அவன் அன்னைக்கு அந்த பெண்களை இழிவாக பேசியது அது கண்டிக்கத்தக்கது. புரியுதுங்களா? அதே மாதிரி ஜாதியை பத்தி பேசுனது அது மிகப்பெரிய தவறு. அது மிகப்பெரிய தவறு. தயவு செய்து அந்த மாதிரி ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தமிழகத்தை நீங்க யாரும் சீர்குலைக்காதீங்க. உங்களுக்காக வேற சொல்றாங்க. மூணாவது வீக்குன்றீங்க. நீங்களே படம் எடுத்து, நீங்களே டிக்கெட் எடுத்து, நீங்களே கேக்கு வெட்டி, நீங்களே மூணாவது வாரம் கொண்டாடிங்க. நாளைக்கு இதே படத்துக்கு இவ்வளவு கூட்டம் வருமானு நிச்சயமா இருக்கு. நான் பார்க்கும் போதுலாம் பஸ்ல தான் வந்து இறங்குறாங்க. பொது ஜனம் யாருமே இல்ல. அவங்க மனுஷன் இல்லையா? இல்ல அவங்க மனுஷன் இல்லையா? உங்களோட நிகழ்ச்சிக்கு அவன் மனுஷன் இல்லையா? மிருகமா? ஆடா மாடா பண்ணியா? அவன் மனுஷன் தானையா? அவங்க சோறு தானே சாப்பிடுவாங்க. இதே மாதிரி அவங்க அஜித் சார் படம்னாலும் பார்க்க தான் போவாங்க, விஜய் சார் படம்னாலும் பார்க்க தான் போவாங்க. எப்படி அந்த கேள்வி கேட்பீங்க? அவர் மனிதன் தானையா? இப்ப சொல்ல அஜித் சாரை விட, விஜய் சாரை விட, ரஜினி சாரை விட, கமல் சாரை விட லட்சத்தை உயர்ந்தவரியா? தன்னுடைய படம் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு தான் ரசிகர்களை கூப்பிட்டு போட்டோ எடுக்கிறது, பிரியாணி போடுறது, தோல் மேல கை போடுறது, அன்பா ஐயோ அப்படின்னு புரிஞ்சிருது. ஆனால்